வணக்கம். ஜவாதி குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப பட்டத்தை மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அபூர்வ ராகங்கள் ஒரு அற்புதமான ஒரு படம். இந்த படம் எல்லோருக்கும் நிறைய பேருக்கு வாழ்வளித்த ஒரு படம். குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரே ஒரு சீன்ல கடைசியில அப்படியே போயிடுவார். அடுத்து ஸ்ரீ வித்யாவுக்கு வாழ்வளித்த படம். அடுத்தது வாணி ஜெயராம் பாடகி அவர்களுக்கு தேசிய விருதை வாங்கி கொடுத்த ஒரு படம். கமல்ஹாசனை தூக்கி நிறுத்திய ஒரு படம் சொல்லி போட்டு அப்படியே பெரிய பட்டியலையே போடலாம். அந்த மாதிரி படத்தினுடைய ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்க சமயத்தில் அந்த பாடல் சம்பந்தப்பட்ட ஒரு ஷூட்டிங் வரக்கூடிய சமயத்தில் ஷூட் பண்ணக்கூடிய சமயத்தில் எம்எஸ் விஸ்வநாதன்கிட்ட கே பாலச்சந்திரன் கேட்குறாங்க, என்னங்க இந்த மாதிரி லேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு, பாடல் ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கு, மற்ற சீன்ஸ்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம், பாடல் மட்டும் ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கேன், நம்ம இன்னைக்காவது ஒத்திகை போயிடலாமா அப்படின்னு போட்டு கே பாலச்சந்திரன் எம்எஸ் விஸ்வநாதன்கிட்ட கேட்குறாரு. உடனே அவர் கொஞ்சம் பொறுமையாக இருக்கு, இன்னைக்கு வேணாம் நாளைக்கு போய்க்கலாமே அப்படின்னு போட்டு எம்எஸ் விஸ்வநாதன் சொல்கிறார். உடனே கே பாலச்சந்திரன் டக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிறார். என்னங்க நாளைக்குன்னு போயிட்டு இருக்கிறீங்க நீங்கள் பாட்டுக்கு, நாங்கள் சூப்பராக வேணாமா, என்ன சமாச்சாரம் அப்படி கேட்குற சமயத்து, இல்லைங்க மேலே கவிஞர் தூங்கிட்டு இருக்கிறாரு, உடனே எனக்கு கைக்கு பேப்பர் வரல, அதான் விஷயம். ஏங்க ஒரு கவிஞர் அப்படின்னு சொல்கிறீங்க, மற்றபடி ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞர், நான் ஓகே கொடுக்குறேன், அதை பற்றி ஒன்றும் கிடையாது, நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலுமே கூட தக்க சமயத்தில் பாடல் வந்தால் தானே நான் நீங்கள் பாடல் வரிகளை போட முடியும், அதை வச்சு நான் ஷூட் பண்ண முடியும். இந்த மாதிரி தூங்கிட்டு இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? உடனே கண்ணதாசன் இவர் கமல்ஹாசன் ஓடி வரார், கொஞ்சம் சத்தம் போடாதீங்க, மேலே சொன்ன மாதிரி கண்ணதாசன் ஐயா கவியரசு தூங்கிட்டு இருக்கிறாங்க, என்ன நம்ம போய் என்னங்கிறத பார்த்து எழுந்ததுக்கு பின்னால் நம்ம போய் கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் கே பாலச்சந்திரனை ஒரு சமாதானப்படுத்துறாரு. உடனே எம்எஸ் விஸ்வநாதன் பேசிட்டு போயிடுறாரு. பாலச்சந்தருக்கு ஒரே டென்ஷன், ஏப்பா இந்த மாதிரி இருந்தால் எப்படிப்பா வருது, இப்போ நானும் பேக்கப் சொல்லிட்டு ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணி தூங்க போயிட்டுமா, என்னது ஒன்றும் புரிய மாட்டேங்குது, இப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் எப்படி ஷூட் பண்ணுறது? கவியரசு அவர் ரைட்டு, ஓகே, கண்ணதாசன் ஆமாம் அவர் நல்லபடியாக எழுதுவார்னு சொல்லி போட்டு அவருக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துருக்கோம், ரைட், இப்படி தூங்கிட்டு இருந்தால் எப்படி ஆகுது, எனக்கு எழுத தெரிஞ்சாலும் நான் எழுதிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடிய சமயத்தில் அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகி உட்காந்துடுறாரு. எம்எஸ் விஸ்வநாதன் தன்னுடைய நிலைப்பாட்டுக்கு போயிட்டு இருக்க சமயத்தை எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் பாலச்சந்திரன் முடிச்சுட்டு சமயம் ஏகதேசம் ஒரு 1 ஹவர் போயிட்டு போன உடனே எப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஐடியாவுக்காக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறாங்க, அந்த ஸ்டுடியோவுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிற சமயத்தில் கண்ணதாசன் அங்கே இல்லை. குழுவினருக்கும் அங்கே இருந்த அத்தனை பேருக்கும் ரொம்ப அதிர்ச்சி, என்னங்க இது கண்ணதாசன் தூங்கிட்டு இருந்ததா சொன்னாங்க, ரைட்டு ஓகே, அவர்கிட்ட சொல்லி பாடலை எழுதி வாங்கிட்டு போகலான்னு தான் நாங்கள் வந்தோம், இப்படி இங்கேயும் இல்லைன்னா பாடல் எப்படி எழுதுறது? எம்எஸ் விஸ்வநாத் வேற வீட்டுக்கு போயிட்டாரு, எதுவுமே இல்லாமல் 2 கெட்டா பேரணம் பண்ணாங்க, நாங்கள் இருந்தோம்னா நாங்கள் எப்படி ஷூட் பண்ணுறது, நாங்கள் எப்படி எங்களுடைய குழப்பம் ஓட்டுறது அப்படின்னு அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு டென்ஷனாக கே பாலச்சந்திரன் பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய சமயத்தில் அவருடைய உதவியாளர் அனந்த் டக்குன்னு கண்ணதாசனுடைய உதவியாளர்கிட்ட போய் கேட்குறாரு, பக்கத்தில் இருந்த உதவியாளர்கிட்ட, பக்கத்து ரூமில் இருந்த உதவியாளர்கிட்ட போய், என்னப்பா இந்த மாதிரி அவர் போயிட்டாரு, எம்எஸ் விஸ்வநாதனும் போயிட்டாரு, ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லா நடிகர் ரெடியாக இருக்கிறாங்க, ஷூட் பண்ணுறது தான் பேலன்ஸு, பாட்டுடைய ஒரு ஒத்திகை கான்செப்டுக்காக நம்ம பார்க்கக்கூடிய சமயத்தில் ஷூட் பண்ணுறது வேறு பக்கம் இருந்தாலும் ஒத்திகை பார்க்கணுமா இல்லையா, அப்புறம் தான் நம்ம ஷூட்டிங்கே போக முடியும், அது சம்மந்தப்பட்ட கலைஞர்லாம் இருக்கிறாங்க. ஒரு ஒத்திகை பார்த்த பின்னாடி அப்புறம் அதுக்கு பின்னால் பாடல் வரிகளை அவர் ரெக்கார்டு பண்ணி வர தரணும், இதெல்லாம் பார்த்ததுக்கு சம்மந்தப்பட்ட பின்னாடி தானே நம்ம ஷூட்டிங்கே இருக்குது, இத்தனை வேலைப்பாடு இருக்குது, அதுக்காக முன் வேலைப்பாடு எதுவுமே இல்லாமல் நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லக்கூடிய சமயம் டக்குன்னு அவர் உதவியாளர் அந்த ஒரு 7 காகிதத்தை எடுத்து கொடுத்தாங்க. 7 காகிதத்தை எடுத்து கொடுத்தா பார்த்தோன்னே 7 பாடல்கள், அபூர்வ ராகங்கள் கூடிய 7 பாடல்கள்
அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி அந்த எந்த பாடலை விடலாம்னு சொல்லி போட்டு பண்ண முடியாத அளவுக்கு அந்த பாடல் வந்து அவ்வளோ அற்புதமா அதில் எழுதியிருந்தாராம் கண்ணதாசன். சரி, ரைட்டு. நம்ம வந்து பேசிட்டு இருக்க சமயத்துல அவர் காதுல விழுந்த மாதிரி அந்த இடத்துல வந்து கே பாலச்சந்தருக்கு ஒரு தகவல் கிடைக்கும். சரி, நம்ம பேசுறது அவர் கேட்டாரு, எழுதிட்டாரு, அதன் அடிப்படையில் எழுதி கொடுத்தா, ரைட்டு, ஓகே. எந்த வழியா போனாரு? நாங்க கீழே தான் நின்றுட்டு இருந்தோம். எந்த வழியா போனாரு அப்படின்னு உதவியாளர் கேட்ட சமயத்தில் இந்த வழியா தாங்க போனாரு. ஆமா, நீங்கெல்லாம் வந்து பேசிட்டு இருந்தீங்க, அவர் கடகடன்னு அந்த காதுல கேட்டாரு. கேட்ட உடனே கடகடன்னு 7 சீட் எடுத்துட்டு வாப்பா அப்படின்னாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எம்எஸ் விஸ்வநாதன் சொல்ற சுச்சுவேஷனை மனசுல வச்சுக்கிட்டு அப்படி தூங்கி எழுந்த அந்த கணக்கத்தோட கட 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 கடகன்னு 7 பாடல் எழுதினார். 7 பாடல் எழுதிட்டு என்கிட்ட கொடுத்துட்டு இந்த வழியா தாங்க போனாரு, நீங்க பார்க்கலையா போட்டு கேட்டார். அசந்து போயிட்டாரா கே பாலச்சந்தர். அப்புறம் மீண்டும் வந்து அந்த அனந்தன், அவர் அனந்து கையில் இருந்த அந்த பாடல்ல அந்த சீட்டை வாங்கி என்னத்தையே எழுதியிருப்பாரப்பா அப்படிங்கிறது பாலச்சந்தருடைய ஒரு மனோநிலை. ஏன்னா தூக்கத்தில் இருந்தவர் அப்புறம் என்னத்தை எழுதியிருக்க போறாரு, அது வந்து அவசரமாக எழுதியிருப்பாரு அப்படின்னா இந்த பாடல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. பொறுமையா எழுதுனாவே வந்து பல மணி நேரம் ஆகும் ஒரு பாடல். அவசரமா எழுதக்கூடிய சமயத்துல அண்ணவர் கமல்ஹாசன் வேற சொல்றாரு, தூங்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் அமைதியா பேசுங்க அப்படிங்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல எம்எஸ் விஸ்வநாதன் கண்ணை காட்டிட்டு போயிட்டாரு. எல்லாருமே இப்படி விட்டுட்டு போனா என்னத்தை எழுதியிருப்பாரு, கொண்டா சீட்டப்பா, கொண்டாப்பா, என்னத்தை எழுதிருக்க போறாரு போட்டு அந்த கே பாலச்சந்தர் வந்து அனந்த கையில இருந்து அந்த சீட்டை வாங்கி பார்த்தாங்க. 7 பாடல்கள் 7 சீட்ல எழுதிருக்க படிச்சு பார்த்தோம்னா அப்படியே அவங்க அத்தனை பேருக்கு கண்ணுல வந்து அப்படியே தண்ணி வந்துருச்சான். அந்த அளவுக்கு அற்புதமா அந்த வரிகள் பார்த்த உடனே பாலச்சந்தர் அப்படியே பூரிச்சு போய், ஐயப்பா, குறுகிய காலம், தூங்கி கொண்டிருந்த நேரம், நம்ம ஒரு 1 hour தான் லேட் பண்ணோம். 1 hour அவ்வளவுதான். நம்ம பேசுனதுக்கும் நம்ம மேல வந்து அவர் வந்து இருக்கிறாரா அப்படிங்கிற பார்க்கறதுக்கு இடையில வரும் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் இருக்கு, அவ்வளவுதான். அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல வந்து 7 பாடல்கள் எழுதக்கூடிய அளவுக்கு அந்த திறமைங்கிறது உண்மையில யாராலுமே முடியாதுப்பா. அப்படி சொல்லிட்டு அந்த பாலச்சந்திரன் வந்து அந்த பாட்டை பார்த்துட்டு கண்ணுல ஒத்திக்கிட்டு அப்படியே ஷூட் பண்ணும் போதெல்லாம் அதை நினைச்சு சொல்லி மகிழ்வார். அந்த மாதிரி ஷூட் பண்ணப்பட்டு கண்ணதாசனால் எழுதப்பட்டு வாணி ஜெயராமால் பாடப்பட்டு வாணி ஜெயராமுக்கு தேசிய விருதை வாங்கி கொடுத்த ஒரு பாடல் தான் 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி. அப்பா, இந்த பாடலை வந்து கேட்டா அப்படின்னா இன்னைக்கு அப்படியே மனசு வந்து அப்படி லயித்து போய் இதை வந்து பாடலை வந்துங்க ரொம்ப சோகமான ஒரு நேரம், ரொம்ப முடியாத ஒரு நேரம், தன்னை மீறிய செயல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம், அதுவும் மைல்டா ஒரு 11 மணி 12 மணி 10 மணிக்கு மேல மினிமம் மைல்டா கேட்டு மைல்டா வச்சு தூங்கிப்பாங்க. உங்களை அறியாமல் அந்த பாடல் தூங்கிட்டு அந்த பாடலா அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பாடல் தான் 7 சுரங்களுக்கு எத்தனை பாடல். அந்த பாட்டு வந்து வாணி ஜெயராமுக்கு தேசிய அவார்டை வாங்கி கொடுத்தது. அது பாடிய அந்த வார்த்தை, அந்த ஜாலங்க நடித்த அந்த நடிகைக்கு வாய்ப்பை தந்தது. அது வந்து அவர் ரஜினிகாந்துக்கு அந்த படம் தூக்கி மக்களால் நிறுத்தப்பட்டதா பேசப்பட்டது. அவருடைய கேரக்டர் பேசப்பட்டது. பாலச்சந்திரன் பேசப்பட்டார், கமல்ஹாசன் பேசப்பட்டார். யார் இந்த பாடலை எழுதி என்ற வகையில் வந்து கண்ணதாசனும் பேசப்பட்டார். இந்த மாதிரி அற்புதமான ஒரு பாடல் பிறந்த கதை தான் இந்த கதை. பொதுவாகவே வந்து கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் தூக்கத்துக்கு அடிமை. அவர் எங்கிருந்தாலும் டக்குன்னு தூங்கிடுவார். சில பேர் வந்து போதையால தூங்கிட்டான்னு சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. போதை போட்டு அவர் எந்த ஒரு பாடலையுமே இது வரைக்கும் எழுதியதே கிடையாது அப்படின்னு சரித்திரம். அது நிறைய பேருக்கு தெரியாது. கண்ணதாசன் அப்படின்னா உடனே வந்து மது அருந்தி விட்டு எழுதுவார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இது விஷயம் இருக்கு. அதை இனிமே அழிச்சிக்கிறேன். மது அருந்தி விட்டு அவர் எழுதியதே கிடையாது. ஏன்னா வந்து அவர் வந்து தொழிலாகவும் தெய்வீகமாகவும் அதை பார்த்தார். அதனால வந்து மது அருந்தி விட்டு எழுத மாட்டார். பிறகு மது அருந்தி அவருடைய விருப்பம். ஆனால் இந்த பாடல்களை எழுதக்கூடிய சமயத்தில் சுய நினைவோடு எழுதக்கூடிய ஒரு விஷயமா தான் கண்ணதாசன் இருந்தார். அந்த மாதிரி ஒரு தூக்கத்துக்கு அடிமையானவர். பல வகையில் இந்த விஷயங்கள்ட்ட ஏகப்பட்ட வாய்ப்புகளை இருந்திருக்கிறார். ஆனால் தூக்கத்துக்கு இருந்தாலுமே கூட தன்னுடைய வாய்ப்பு கிடைச்சி அதை பயன்படுத்திய பல விஷயங்களும் கண்ணதாசன் வாழ்க்கையில் உண்டு என்பதை நம்ம
பகிரங்கமாக வந்து பாராட்டக்கூடிய விஷயம். அப்படிங்கிற மாதிரி